கொஞ்சம் சார் நீங்க விரிச்சிருங்க சார், நீங்க விரிச்சிருங்க, நீங்க விரிச்சிருங்க. இப்படி வாங்க தோட. இதுதான் நம்ம சிஸ்டம். இது நம்ம லோயர் நினைக்கிறதுலேருந்து நம்ம தண்ணி அதிகமாக தண்ணி நம்ம வெளியே கருவாட்டோட கருவாட்டோட இங்கே ரோடு லெவலுக்கு 2 ஏரியா ஃபுல் ஆயிடுது. 2 லெஃப்ட் ரைட். இதோட சர்ப்ளஸ் ஃபுல்லா நம்ம கருவாட்டோட வழியா வந்து வடவாரில் விழுந்துச்சுங்க சார். வடவாரில் வர தண்ணி நம்ம ஏற்கனவே அணக்கரையில நம்ம தண்ணி வரும். இப்போ நம்ம நிறுத்திட்டோம். மழையாலும் வந்து வடவாரில் தண்ணி எதுவும் கொடுக்குறீங்க சார். கருவாட்டோடையில வந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கிறது ஒரு 6,000-7,000 மண்ணடியில் வந்துருச்சுங்க சார். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீராணம் தான் சார் இன்ஃபால் ஃபுல்லாகவே வீராந்துக்கு மேற்கு வந்து நமக்கு ஒரு 5 வாய்க்கால் சார். மேஜர் வாய்க்கால் ஒரு 5 இருக்குங்க சார். இந்த 5 வாய்க்காவும் நமக்கு அரியலூர், ஸ்ரீமுஷ்ணம், ஜெயங்கொண்டான பக்கம் வெளியேறதா உள்ள உள்ள இது மேற்கத்தோட ஸ்ரீமுஷ்ணத்துல இருந்து உள்ள வருது. இது கிழக்கால கடலுக்கு நோக்கி போகுது. நமக்கு இதுல இருந்து கிட்டத்தட்ட வீராணம் அந்த இதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சார். இங்க ஒரு 30 கிலோமீட்டர், ஒரு 60 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வரும் சார். 400 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வேற மழை ஃபுல்லாவே வீராணத்துக்கு தான் சார் வந்தாகும். இங்க வந்து வடவாரில் விழுந்தாலும் வீராணத்துக்கு வந்துடும் சார். டைரக்டா அப்ஸ்ட்ரீம்ல வந்தாலும் வீராணத்துல வந்து கொண்டு சார். இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கு ஒரு நைட்டு 12ஆம் தேதி நைட்டு மட்டும் ஒரு 31 சென்டிமீட்டர் நைட்டு மட்டும் பெஞ்சது. இயற்கையா மேஞ்ச ஓடைகளா இயற்கை நேச்சுரல் என்ன கேக்குறேன்னா செங்காலோட 1, 2, 3 மூணு வடிகால் வேற. இது செங்காலோட, இது நெடுங்காலோட, இது கடைக்காலோட அது மூணுமே இந்த நமது அந்த பேர் செம்மண் எல்லாம் வந்தது சார். சிவப்பு கலர்ல வந்து செங்கல் ஓடை, செம்மண் இது வந்து ஒரு ஆண்டிபாளையம் வடிகால் 5 வடிகால் சார். மெயின் வடிகால் டேரக்டாவே வீராணம் ஏரி உள்ள சார். இங்க வந்து கருவாடு சின்ன சின்ன ஓடை அது 2 சார். இங்க ஒண்ணு மொத்தம் 3 ஓடைங்க சார். செங்கால் ஓடை 1, 2, 3. இது பாப்பாக்குடி வடிகால், இது ஆண்டிப்பாளையம் வடிகால். மொத்தம் 5 வடிகால் வந்து வீராணம் ஏரி ஃபுல்லா வந்து ஒண்ணுதான் வந்து ஏரியில் பொன்னேரின்னு இது வந்து இது மேல பேர் தனி ஏரி சார். இதுக்கு மேல பேர் நிலத்துல பேர் கூட இதுல ஃபுல்லா போயிடும் சார். இது சர்ப்ளஸ் ஆன உடனே நம்ம நேரட்டா வடவாரில் போகுது சார். வடவார் தான் கம்ப்ளீட்டா மெயின் சேனல் சார். வடவார் 22 கிலோமீட்டர் இருக்கு. எல்லாமே வடவாரில் வண்டி நேரம் இன்பால் வந்து வீராணம் பண்ணுது சார். இந்த வருஷம் நமக்கு வந்து 45 அடி நம்ம வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு நாம்ஸ் வந்து 45 அடி சார். வெள்ள காலங்கள் 45 அடி நாம்ஸ் இருக்கு சார். அதில் வச்சிருந்தோம் சார். 21ஆம் தேதி 22ஆம் தேதி புயல் மழை எதிர்பார்த்து 45 அடிக்கு குறைச்சி வச்சிருந்தோம் சார். ரெடியா தான் இருந்தோம். அதை மீறி நம்ம 40 அடி வைக்கலாம். புது வீராண திட்டம் வந்த பிறகு 45 என்னன்னாக்கா அந்த சென்னைக்கு தண்ணி போறது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து 5 அடி ரைஸ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு வழிகாட்டு. அவங்க என்னதான் விளைச்சல் நாம வந்து சார் இப்போ நம்ம கவர்மெண்ட் இது ஒரு சின்ன சின்ன ஏரி சார். இது நாரைக்கால் ஏரி, சின்ன பூங்கன் ஏரி, சின்ன சின்ன ஏரி, குளம் மாதிரி சார். இது ஒரு சர்ப்ளஸ் நாராதி போட்டுருந்தாங்களா? நாராதி நாரைக்கால் இது 2 சின்ன ஏரி தான். இதோட சர்ப்ளஸ் எல்லாமே வீராணத்துக்கு வந்துடும் சார். இது ரம்பிச்சுன்னா எல்லாமே வீராணத்துக்கு தான் வந்துடும். இப்போ நம்ம பைபாஸ் எதுக்குண்ணா? இப்போ நம்ம பைபாஸ் வந்தோம்ல, அதான் இப்போ எல்லோ கடை இல்ல அது இல்ல இங்கே நம்மளுடைய பைபாஸ் சார். என்னன்னாக்கா இப்போ வந்து ஒரு காமனான ராகியான மட்டும் இல்லை, இது நீர்வழி. இப்ப நம்ம தரைவழி எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்தா தான் நீங்க வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல கரெக்டா இப்போ நான் எங்க இருந்து சொல்லுங்க, இப்போ இப்போ வடவாறு வடவாறு இந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு வந்து ரோடு நாரேரி இன்னாண்ட பூங்கநேரி இன்னாண்ட இங்கதான் நம்ம பைபாஸ் வருது. இந்த இடத்துல பைபாஸ் வருது. இந்த பைபாஸ் வந்து என்னன்னாக்கா
இதுல இருந்து ஃப்ளோ ஆகுறதெல்லாம் இப்ப முதல்ல வந்து எனக்கு அந்த சாலையிலே மேல ரோட்டுக்கு மேல மாதிரி நெடுஞ்சாலையா இருந்தப்ப ரோட்டுக்கு மேல போயிடும், ரோடு மட்டும் டேமேஜ் ஆகிடும், வெள்ளம் அடைஞ்ச பிறகு ரோட சரி பண்ணுவாங்க. இப்போ அந்த நீர்வழி மூவ்மெண்ட்டை வந்து சரியான முறையில் அசஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஒரு அணை மாதிரி இருக்கு. இந்த அணை மாதிரி இருந்ததுனால இந்த பகுதி முழுக்க இருக்கிற நிலங்கள் முழுக்க வந்து நீர் தேங்கி நீங்க பாக்குறதுக்கு இப்ப பச்சையா இருக்கு, பட் ஒரு நெல்ல கூட எந்த கதிருமே இல்லை. வந்து ஃபுல்லா சப்மர்ஜ் ஆயிடுச்சு. மழை காலங்கள்ல 40 அடி வந்து மெயின்டைன் பண்ண சொல்லி பழைய ஜீவோ இருக்கிறாங்க. இவங்க புதுசா பழைய ஜீவோ அதான் நியூ வீராணம் ப்ராஜெக்ட் வந்த பிறகு 45 மாத்த சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்ப 45 அடி முடிக்கிறதுனாலதான் அந்த 2 மாசம் டவுனா இருந்ததுன்னா நம்ம மழை காலங்கள்ல வெள்ளமே வராது. 45 அடியை மெயின்டைன் பண்றாங்க. 40 அடி மெயின்டைன் பண்ணா அது வெள்ளமே வராது. 40 அடினா இப்ப நம்ம ஃபுல்லா நம்ம வந்து நமக்கு 20% தண்ணி தான் சார் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாவே பெய்யுதுன்னா நம்ம விவசாயம் சார் விவசாயம் மெயின். இது கூட வந்து சென்னை மெட்ரோவுக்கு நம்ம வருஷம் ஃபுல்லா தண்ணி கொடுத்தாங்க. அதனால 45 அடி நம்ம கவர்மெண்ட் போட்டு ஜீவோ கொடுக்குறாங்க. 45 அடி மெயின்டைன் பண்ணா இது வந்து 74 கண்ணாடி சார், வினாடிக்கு 74 கண்ணாடி. 180 mld மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே கொடுக்குறாங்க சென்னைக்கு. ஒரு நாளைக்கு 180 மில்லியன் லிட்டர் டெய்லி போடுறாங்க. இப்ப ஒரே ஒரு விஷயம் அண்ணா உங்ககிட்ட கத்துக்கிட்டதான். அண்ணா வணக்கங்கண்ணா, வணக்கங்கண்ணா. இதுல தண்ணி பொழிக்கிறீங்க, இதுல ஒரு எக்ஸஸ் இது வருது ஆல்ரெடி. ஒரு விஷயம் அண்ணா, ஒரே ஒரு செகண்ட் சும்மா கையில சரி சார் சார் ஓகே அண்ணனுடைய வழிகாட்டு அண்ணனுக்கு சேர் போட்டு இப்ப இதுல வந்து அன்னைக்கு வந்து வந்த எக்ஸஸ் வாட்டரை வெளியேற்றுறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஏற்கனவே இருந்த சிஸ்டம் தான். ஒண்ணு வெள்ளியங்கால் வழியா இந்த தண்ணி போகணும், இல்லைன்னா நியூ வீராணம் ப்ராஜெக்ட் வழியா இந்த தண்ணி போகணும். ஆனா வந்து 31 சென்டிமீட்டர் வந்ததுனால சென்னைக்கு தான் போகணும். ஆமா, சென்னைக்கு வெள்ளத்துல அவங்க சிஸ்டம் 74 கண்ணாடி தான் அவங்களால எடுக்க முடியும் பைப்பிங். அதான் அவங்க வந்து அவ்வளவுதான், அது வந்து ஆல்ரெடி ஃப்ரீஸ்டு. வெள்ளியங்கால் தான் இவங்க எக்ஸஸா கட்டலாம். 16,000 கண்ணாடி கொள்ளல உள்ள வெள்ளியங்கால் ஓடையில இவங்க 20,000 25,000 கொடுக்குறாங்க. அப்பதான் டேமை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வாய்க்கால்லாம் பாருங்க, இந்த மன வாய்க்கால், இந்த கருவாட்டோட இங்கேயும் ரீச் ஆகுது. இது இங்கேயும் கருவாட்டோட இருக்கு, பல்வேறு வாய்க்கால்கள் இருக்கு. இந்த எல்லா வாய்க்கால்களும் இது ஒரு டிஸ்சார்ஜ் வந்து வெள்ளியங்கால் ஓடை. அப்ப 16,000 கனஅடி கெப்பாசிட்டியுடைய வெள்ளியங்கால் ஓடையில இல்ல இது ரெண்டும் டெவலப் பண்றதுக்கா சார், என்னென்ன செய்ய போறதுக்காக வெள்ளியங்கால் ஓடையில போய் எல்லாமே தண்ணி செல்லும். 32,000-30,000 கனஅடி தண்ணிக்கு மேல வெள்ளியங்கால் ஓடையில சார்ஜ் ஆயிடும். அப்ப அதனுடைய கரையோரங்கள் எல்லாம் இப்ப என்னன்னா, இப்ப விவசாயிகளுடைய கோரிக்கை, வீராண ஏரியில நீங்க வந்து சென்னைக்காக தண்ணியை ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்க, திடீர்னு வெள்ளம் வரும்போது திறந்து விட முடியல உங்களால, அதனால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால வெள்ளியங்கால் ஓடையை திறந்து விட்டு எங்களை எல்லாருக்கும் கால் பண்றீங்க. அதனால இதுக்கு வந்து இந்த டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நேரடியாக இங்கிருந்து எமர்ஜென்சி டிஸ்சார்ஜ் வந்து நீங்க சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்கிறது விவசாயிகளுடைய சொல்யூஷனா சார். நம்ம வந்து வெளியங்கால் முறை வந்து அகலப்படுத்தி ஆழப்படுத்தி அதை கூட்டலாம். அதுதான் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் சார். இந்த ரெட் கலர் போட்டு வெள்ளிங்கால் ஓடையை ஆழப்படுத்தி சார், அகலப்படுத்தி 2 கரையும் பலப்படுத்தும் சார். ஏன்னா கரை ரோடு வரணும் சார், இது கல்யாணத்துக்கு பாத்தீங்க ரோடு மட்டும் வெளியங்கால் ஓடை கெப்பாசிட்டிக்கு மேலே தண்ணி வரும்போது ஊர் உள்ள ஃபுல்லா ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா இப்போ வந்து ரீடைனிங் வாழ எல்லாம் கேட்குறீங்க சார். ஃபுல்லா இதையும் இந்த மனவாக்கி 2 மட்டும் இப்போ ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரையை மட்டும் போடுற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் சார். இது அவசியம் பண்ணணும் சார். இது பண்ணா ஓரளவு இந்த வெள்ளம் வந்து ஊர் உள்ள போட்டு தடுத்துடலாம் சார். 2வது மெயினா பண்ண வேண்டியது இப்போ வீராணம் வந்து